கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் தொடர்புடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை உடனடியாக கைது செய்ய வேண்டும்னு உங்களின் ஒருவன் அமைப்பு வலியுறுத்தி இருப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை மேற்கொண்ட பரப்புரையில ஏற்பட்ட ஒரு கடுமையான கூட்ட நெரிசல்ல சிக்கி 20 வயது குழந்தை உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. இதுல ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என 5 பேரும், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளம் ஜோடியும், தாய் மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்திருந்தாங்க. இந்த கொடூர சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. 110 பேர் பலத்த காயம் அடைந்து கரூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன், பொதுச் செயலாளர் என் புஷியானந்த், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல மதியழகன் மற்றும் விழா முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருந்த மத்திய மாநகர நிர்வாக மாசி பவுன்ராஜ் ஆகிய 2 வரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும்னு உங்களின் ஒருவன் அமைப்பு வலியுறுத்தியும் இருந்துச்சு. இது தொடர்பாக அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவரும் வலியுறுத்தி இருந்தாரு. கரூர்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என சுமார் 41 பேர் பரிதாபமாகவே உயிரிழந்திருந்தாங்க. மேலும் 100க்கு மேற்பட்ட பொதுமக்கள் பலத்த காயமும் அடைஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும்னு இது தொடர்பாக IG ஜெனரலிடம் மனு அளித்திருந்ததாகவும், இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுது. இதற்கிடையே கரூர்ல ஏற்பட்ட சம்பவம் குறித்து விஜய் பரபரப்பான ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோல CM சார் பழிவாங்க வேண்டும் என்றால் என்னை பழிவாங்குகள், என்னுடைய தொண்டர்களை பழிவாங்காதீர்கள் என்று உருக்கமான வேண்டுகோளையும் விஜய் அவர்கள் விடுத்திருந்தாரு. CM சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. கரூர்ல நடைபெற்ற தாவேகா விஜய் பரப்புரை கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து கிளம்பிய விஜய் தனி விமானம் மூலமாக உடனடியாக சென்னை வந்து நீலாங்கரை வீட்டிற்கு சென்றிருந்தாரு. கரூர் சம்பவம் தொடர்பாக இரங்கல் மட்டுமே தெரிவித்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு விஜய் அவர்கள். ஆனால் விஜய் எதுவுமே பேசவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை, உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே வந்திருந்துச்சு. நேற்று நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு விஜய் சென்றிருந்தாரு. இந்த நிலையில தான் கரூர் துயர சோகம் தொடர்பாக விஜய் முதல் முறையாக விளக்கம் அளித்து பேசிய வீடியோ தற்பொழுது வைரலாயிட்டு வருது. அதை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூருக்கு செல்லவில்லை, சூழலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த தலைவர்களுக்கு நன்றி. CM சார், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சார் பழிவாங்க வேண்டும் என்றால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம், நான் வீடு அல்லது கட்சி அலுவலகத்தில் தான் இருப்பேன், எனது அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும் என்று விஜய் அவர்கள் வீடியோல சொல்லியிருந்தாரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.